தலைப்பு செய்திகள். சங்கீத் செனுக்கு பிணை, சட்டமா அதிபர் அதிரடி உத்தரவு. பிள்ளையான் சலேயை விடுவிக்கவே கூடாது, உண்மைகள் வெளிவரும் வரை அவர்கள் சிறையிலே இருக்க வேண்டும், தமிழரசு வலியுறுத்து. இராணுவ கொமாண்டோ பங்களா முன் 8வது வாரமாகவும் பெரும் போராட்டம். இறுதிச் சடங்கின் போது வெளிவந்த அதிர்ச்சி, மொனராகலையில் சடலம் மாறிய துயரம். இந்திய கப்பல்கள் மீது தாக்குதல், ஈரான் மீது குற்றம் சுமத்திய ட்ரம்ப். விரிவான செய்திகள். சொல்லிசை கலைஞர் சங்கீத் சென் தொடர்பில் வழக்கில் சற்று முன் முக்கிய தீர்ப்பு வெளியாகியுள்ளது. கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அவர் நேற்று சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சங்கீத் செனுக்கு பிணை வழங்க உத்தரவிட்டுள்ளது. சொல்லிசை பாடகர் சங்கீத் செனுக்கு எதிராக பாய்ந்திருந்த பயங்கரவாத தடை சட்ட பிரிவுகளை நீக்கி தண்டனை சட்டை கோவை பிரிவுகளில் வழக்கு தாக்கல் செய்யுமாறு போலீசாருக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சொல்லிசை பாடகர் சங்கீத் செனுக்கு எதிராக பாய்ந்திருந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்கி சட்டமா அதிபர் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களிலும் அரசியல் தளங்களிலும் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருந்த இந்த வழக்கு தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து போலீஸ் சட்டமா அதிபரின் ஆலோசனையை கோரியிருந்தனர். வழக்கின் நுணுக்கங்களையும் பின்னணிகளையும் மிக ஆழமாக ஆராய்ந்த சட்டமா அதிபர் எவ்வித அரசியல் அழுத்தங்களுக்கும் இடமளிக்காது மிகவும் துணிச்சலான மற்றும் கௌரவமிக்க தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளார். இளைஞர் சங்கீத்தனுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்த கொடூரமான பயங்கரவாத தடை சட்ட குற்றச்சாட்டுக்களை சட்டமா அதிபர் முழுமையாக நீக்கியுள்ளார். அதோடு இந்த வழக்கினை தண்டனை சட்ட கோவையின் 120ஆம் பிரிவின் கீழ் மாற்றி பதிவு செய்யுமாறு போலீசாருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில் உள்ள உண்மைகள் முழுமையாக வெளிவர வேண்டும் என்றும், அதுவரை இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் மற்றும் சுரேஷ் சலை ஆகியோர் விடுவிக்கப்படக்கூடாது என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் உரையாற்றுகையில், உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில் மறைந்துள்ள உண்மையான சூத்திரதாரிகள் யார் என்பதை வெளிக்கொண்டு வருவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமான நீதி கிடைக்க வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். எனவே இந்த தாக்குதல்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் மற்றும் சுரேஷ் சலை ஆகியோரை எக்காரணம் கொண்டும் விடுவிக்க கூடாது. அவர்களிடம் முறையான விசாரணைகள் தொடரப்பட்டு உண்மை கண்டறியப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வெலிகாமம் வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது சொந்த காணிகளை உடனடியாக விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கமாண்டு பங்களா முன்பாக நேற்று 8வது வெள்ளிக்கிழமையாகவும் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். வலிகாமம் வடக்கின் 249, 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம அலுவலர் பிரிவுகளை சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அதன் பின்னர் இப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் பாதுகாப்பு தரப்பினர் அப்பகுதியிலிருந்து வெளியேறாததால் அவை இன்னும் உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகின்றன. தமது 651 ஏக்கர் பரப்பளவிலான பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக போராடி வரும் காணி உரிமையாளர்கள் தமக்கு நீதி கிடைக்கும் வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போராட்டங்களை முன்னெடுப்பதென எடுத்த தீர்மானத்திற்கு அமைய நேற்றைய தினமும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை எதிர்வரும் ஜூன் மாதம் 15ஆம் திகதியுடன் இப்பகுதி மக்கள் தமது சொந்த நிலங்களில் இருந்து இடம்பெயர்ந்து 37 வருடங்கள் பூர்த்தியடைகின்றன. இதனை முன்னிட்டு அன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் காணி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளதுடன் அதற்கு பொதுமக்களையும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளனர்.
நேற்றைய போராட்டத்தில் காணி உரிமையாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், பருத்தித்துறை நகர சபையின் நகரபிதா வின்சென்ட் டி பால், டக்ளஸ் போல், வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகிர்தன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பட்டல்கும்புர அலுத்பொத்த பகுதியைச் சேர்ந்த 75 வயது மதிக்கத்தக்க முஸ்லிம் பெண்ணொருவர் நோய்வாய்ப்பட்ட நிலையில் பட்டல்கும்புர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அவர் மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது சடலம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த பெண்ணின் சடலத்தை பெற்றுக்கொள்வதற்காக உறவினர்கள் வைத்தியசாலைக்கு சென்று சடலத்தை பொறுப்பேற்று பட்டல்கும்புர நோக்கி புறப்பட்டனர். வீட்டிற்கு சென்றதும் இஸ்லாமிய மத முறைப்படி சடலத்தை குளிப்பாட்டுவதற்காக தயாரான போது அது அந்த பெண்ணின் சடலம் அல்ல என்பதும் வேறொரு ஆணின் சடலம் என்பதும் கண்டறியப்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் உடனடியாக அந்த ஆணின் சடலத்தை மீண்டும் மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். அதன் பின்னரே உயிரிழந்த பெண்ணின் உண்மையான சடலம் உரிய முறையில் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனை அடுத்து அந்த பெண்ணின் உடல் மத வழிபாடுகளின்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது. வைத்தியசாலையின் இந்த அலட்சிய போக்கால் உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் கடும் அசௌகரியத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகியுள்ளனர். உலகின் முன்னணி சமூக வலைத்தளங்களாக விளங்குபவை ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம். மெட்டா நிறுவனத்தின் கீழ் செயற்படும் இந்த வலைத்தளங்கள் நேற்று இரவு திடீரென முடங்கின. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்பற்றிருந்தனர். உலகம் முழுவதும் இந்த தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதாக தெரிய வந்தது. பயனர்கள் தங்கள் கணக்குகளிலிருந்து தானாகவே வெளியேற்றப்படுவது, செய்திகள் மற்றும் பதிவுகள் ஏற்றப்படாமல் இருப்பது, பக்கங்கள் திறக்கப்படாமல் இருப்பது போன்ற சிக்கல்கள் உலகம் முழுவதும் பதிவாகியுள்ளன. இதன் காரணமாக பல லட்சம் பயனர்கள் புகார் செய்துள்ளனர். அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ் நாடுகளில் இருந்தே மிக அதிகளவிலான புகார்கள் பதிவாகியுள்ளன. இந்த பாதிப்பு இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த பயனர்களை பாதித்துள்ளது. ஓமன் கடற்பகுதியில் இந்தியாவை சேர்ந்த 3 கப்பல்கள் அடுத்தடுத்து தாக்கப்பட்டுள்ளன. இதில் கப்பலிலிருந்து 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். அவர்களின் உடல்கள் இந்தியா கொண்டுவர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது. இந்திய கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியானது. இதனால் இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதுவரை அழைத்து இந்தியா கண்டனம் தெரிவித்தது. இந்த நிலையில் இந்திய கப்பல்கள் மீது ஈரான் தான் தாக்குதல் நடத்தியது என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது குறித்து டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாவது: ஆர்முஸ் நீரிணையிலிருந்து வெளியேறிக் கொண்டிருந்த இந்திய கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் முழுமையாக முறியடிக்கப்பட்ட நிலையில் அத்தகைய தாக்குதல் முயற்சி முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். விவாதத்தில் இருந்த அம்சங்களுடன் எந்த தொடர்பும் இல்லாத அமைதி ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை ஈரான் ஊடகங்களுக்கு கசிய விட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். தாய்லாந்து இளவரசி வஜ்ர கிட்டியாப்பா உடல் நலக்குறைவால் காலமானார். தாய்லாந்து நாட்டின் மன்னர் வஜ்ரலோங்கார்கோனின் மூத்த மகளான இளவரசி வஜ்ர கிட்டியாப்பா வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். கடந்த 3 ஆண்டுகளாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு பாங்காக்கில் உள்ள மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சுய நினைவின்றி சிகிச்சையில் இருந்த இளவரசி கடந்த வியாழக்கிழமை மாலை உயிரிழந்ததாக தாய்லாந்து பிரதமர் அனுதின் சார்விராகுல் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இளவரசி மறைவு செய்தி வெளியானதும் பாங்காக் மருத்துவமனை அருகே கையில் அவரது புகைப்படங்களை ஏந்தி நூற்றுக்கணக்கான தாய்லாந்து மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். முன்னதாக தாய்லாந்து சிறையில் அடைக்கப்பட்ட பெண்களின் மறுவாழ்விற்காக இன்ஸ்பயர் என்னும் திட்டத்தை இளவரசி செயல்படுத்தியதன் மூலம் அந்நாட்டு மக்களிடையே பிரபலமாக அறியப்படுகின்றார். வரலாற்றில் இன்று 1931 இலங்கை அரசாங்க சபைக்கான முதலாவது தேர்தல் இடம்பெற்றது. 1934 ஹிட்லரும் முசோலினியும் வெனிஸில் சந்தித்தனர். 1981 பிரித்தானியாவில் இடம்பெற்ற அணிவகுப்பு நிகழ்வு ஒன்றில் சிறுவன் ஒருவன் 2ஆம் எலிசபெத் மகாராணியை நோக்கி வெட்டு துப்பாக்கி குண்டுகளை சுட்டு தீர்த்தான்.
2007 திருகோணமலையில் மேர்சி காப்ஸ் என்னும் பன்னாட்டு தன்னார்வலர் அமைப்பின் பிலிப்பைன்ஸ் பணியாளர் ஒருவர் இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.